பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்ககிட்ட மட்டும்தான் ஏசப்பா பேசுகிறாங்க, தேவ சத்தத்தை கேட்குற ஒரு பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்களும் தேவனும் பேசிகிட்டே இருங்க. இந்த வசனத்தை பாருங்க. ஆபிரகாமும் கர்த்தரும் பேசிகிட்டே இருக்காங்க. கர்த்தர் சாராளிடம் பேசினார்னு எழுதல. கர்த்தர் ஆபிரகாமோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் பேசுகிறவர் என்பதை சாராளை கேட்க பண்ணுகிறார். இன்னைக்கோ நீங்களும் கர்த்தரும் பேசிக்கிட்டே இருக்கிறத ரட்சிக்கப்படாத உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளை கேட்க வைப்பார். கேட்க வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள விசுவாசத்தில் வளர்ப்பார். எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சாராளை எப்படி வளர்த்தாராம்? விசுவாசத்தில் உண்மையுள்ளவர் என்று என்ன பண்ணி விசுவாசத்தில் வளர்த்தார். இப்போ சாராள் ஒரு விசுவாச பிள்ளையாகிய சாராளுக்கு வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை சுதந்திரிப்பதற்கான தகுதியை கொடுத்தது மட்டும் இல்ல, கடைசியாக பைபிள்ல விசுவாச வீரர் பட்டியலாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எழுதியும் வைத்திருக்கார். அவங்களோட பேர் அங்க இடம் பெற்றிருக்கு. இன்னைக்கு உங்க வீட்லயும் சாராளை போல ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருக்காங்களா? கவலையே படாதீங்க. நீங்களும் ஏசப்பாவும் பேசிட்டே இருங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேசும் பொழுது தேவனுடைய சத்தத்தை ரட்சிக்கப்படாத சாராளா இருக்கிற உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை கேட்க வைப்பார். கேட்க வைக்கிறது மட்டும் இல்ல, கேட்க வச்சு விசுவாசத்துல வளர்ப்பார். எப்படி வளர்ப்பார்னு தெரியாது, ஆனால் வளர்ப்பார். சாராளை உண்மை உள்ளவர் என்று என்ன பண்ணி வளர்த்தார். ஆபிரகாமை வேறு விதமாய் என்ன பண்ணி வளர்த்தார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை வேறு விதமாய் விசுவாசத்துல வளர்ப்பார். வளர்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற சாராள்களை விசுவாச பிள்ளைகளாய் மாற்றி நமக்கு இருக்கிற பரம வாக்குத்தத்தமாகிய பரலோகத்தை சுதந்திரிக்க பண்ணிட்டு விசுவாச வீரர் பட்டியல்ல நம்மளுடைய பேரையும் நம் குடும்பத்தினருடைய பேரையும் எழுதுவார். இது நிச்சயம் நடக்கும். நீங்க உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அதை தவிர்த்து நீங்களும் தேவனை பேசிட்டே இருங்க. தேவன் பேச சாராளிடம், உங்கள் வீட்டில் இருக்கிற சாராளிடம் கர்த்தர் இடைப்படுவார். நிச்சயம் இடைப்படுவார். God bless you.